அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி செஃப் பேக்டு பவுல்ஸு. இது குக் வித் கோமாளி ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலில் நான் குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆஃப் ப்ரொக்கோலியும் ஆஃப் காலிஃப்ளவரும் எடுத்திருக்கீங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃபுல் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு ஸ்கியூப் பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. நல்லா அதை கட் பண்ணி வச்சுட்டு ஃபைனாக அதை பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதோட 1 கப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இவங்க இந்த இதுக்கு சிக்கன் போடுவாங்க. நான் சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பர் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணதுனால மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம சுருளை வதக்கிக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு. இதோட நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ப்ரொக்கோலியையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் மஷ்ரூம் பெப்பரும் அந்த சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து பாஸ்தா 1 கப் எடுத்திருக்கீங்க. அந்த பாஸ்தாவையும் நல்லா சுடுதண்ணியில் நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டோன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பாஸ்தாவையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதுக்கு ஒயிட் சாஸ் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் மைதா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அந்த மைதாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மைதாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெறுமனே வறுத்தி எடுத்துகிட்டு அதோட 200 ml நான் மில்க் எடுத்திருக்கேங்க. அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கட்டிப்படாமல் மைதாவை நம்ம கிளறிக்கலாங்க. இப்போ எல்லா பாலையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நம்ம வதக்கிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டு அதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கார்லிக் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியனும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லா பியூரி ஆட்டம் அரைச்சிட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதோட ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸு, நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா, அதோட நம்ம வேக வச்சுருக்க ப்ரொக்கோலி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீசனிங்க்கு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 ஸ்பூன் இட்டாலியன் ஹெர்ப்ஸும் எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, சால்ட் தேவையான அளவுக்கு, பாப்ரிக்கா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் க்ரீமியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த பவுலில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கணுங்க. நமக்கு ஆல்ரெடி எல்லா வெஜிடபிள்ஸு பாஸ்தா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே நம்ம சீஸ் தான் திருப்பி போட போகிறோம்.
இப்போ வந்து நம்ம மொசரல்லா சீஸ் வந்து நல்லா திருவி தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்குனா நல்லா போட்டுக்கலாம். இப்போ அந்த சீஸையும் நம்ம திருவி போட்டுட்டு இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு ஓவன் இல்லைனாலும் பரவாயில்லை. நம்ம வந்து நம்ம நார்மலான ஒரு சட்டியில் வச்சுட்டு அதுக்கு அடியில் வந்து மண்ணோ இல்லைன்னா உப்போ போட்டு கூட நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வந்து பேக் ஆகிடுச்சுங்க. கார்னிஷிங்க்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் நான் மேலே வச்சுருக்கேங்க. அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு இட்டாலியன் ஹர்ப்ஸும் தூங்கியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.